OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரம்ஜான் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி இஃப்தார் டைமில் நம்ம நோன்பு திறக்கிறது பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மசூதியில் தான் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மாற்றுப்பத நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி குடிக்கிற ஒரு டிஷ் தான் பார்த்திங்கன்னா. ஸோ இது நம்ம குக் பாட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நோன்பு கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் போட்டுக்கலாம். ஸோ 1/4 கப் அரிசி, ஸோ 1/4 கப் ஊற வச்ச மூங் தால், மின்ஸ்டு மட்டன் கீமா 1/4 கப், வெந்தயம், ஸோ ஸ்லைஸ்டு க்ரீன் சில்லி 1, கரம் மசாலா, cinnamon 1 piece, ginger garlic paste 1 teaspoon, salt, caramelized onion 1 cup, bay leaf 1, same caramelized tomato. இப்போ நம்ம தண்ணி 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பாட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுட்டு பொரிட்ஜுங்கிற மோட்டில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நம்ம மெனு பொரிட்ஜுங்கிற மெனுவில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது பாட்டுக்கு குக் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் குக் பாட்டில் வச்சுட்டோம். குக் பாட்டில் வச்சுட்டு நம்ம பொரிட்ஜுங்கிற மோட்டில் போட்டு வச்சுட்டோம். ஸோ அது 7 மினிட்ஸ் குக்கிங் டைம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் நார்மலாக நிறைய மாஸ்கில் போனீங்கன்னா உங்களுக்கு நோன்பு கஞ்சிங்கிறது சிக்கன், பீஃப், மட்டன் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில மாஸ்கில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு எந்த ஒரு மீட்டும் போடாமல் வெஜிடேரியனும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி மட்டன் கீமா நோன்பு கஞ்சி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நோன்பு கஞ்சி வச்ச டைம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஸ்மெல்லிலே நல்லா தெரியுது. ஸோ நம்ம சின்ன வயசில் மாஸ்க் போய் வாங்கும்போதெல்லாம் அந்த ஒரு ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு மாதிரி இது இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்றது நம்ம எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த கஞ்சி பார்க்கும்போது எப்படின்னா இஃப்தார் ஞாபகம் தான் வருது. ஸோ இஃப்தார் அல்லாஹும்மா லக்கா சம்து அபிகாமந்து வாலைக்கா தவக்கல்து வாலா ரிஸ்கி காஃப்தர்த்து ஃபதகபல் மினி, இந்த துவா சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இஃப்தார் தொடங்கும். ஸோ இஃப்தாருக்கு அப்புறம் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஸோ இந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறது ஒரு கொடுப்பனை தான். ஸோ இது வீட்டில் இருக்கிறவங்க இந்த குக் பாட் மூலமாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் குக் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். ஈத் முபாரக்.